नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् रघुं सत्यं वरं ब्रह्मपुरुषं विष्णुपिङ्गलमुद्वरेदं रूपाक्षं विश्वरूपाय वै नमः। ओं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओं श्री महागणपति नमः। ओं श्री महालक्ष्मी नमः। ओं श्री नवग्रह देवताभ्यो नमः। இன்று 7 நவம்பர் 2016 திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். இன்றைக்கி சப்தமி காலையில் 8:47 வரைக்கும் இருக்குது. அதன் பின் அஷ்டமி. இன்றைக்கி முழுவதுமே திருவோண நட்சத்திரம், கண்டநாம யோகம், வணிஜீகரணம். இன்றைக்கி முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். இன்றைக்கி திருவோண விரதம், திருவோண பூஜை. இன்றைக்கி கோச்சார ரீதியாக சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார். இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சுகாதிபதி சந்திர பகவானும் ராசிநாதன் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சுகஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தாயார், தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு தனாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். தர்மஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் தைரியாதிபதி சந்திர பகவானும் சப்தம விரையாதிபதி செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள். இன்று தைரியம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் அதை ஆராய்ந்து செய்வது நன்மை தரும். ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கவும். குடும்பத்தில் எந்த ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் வார்த்தையை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், சுக்கிரன். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானே உங்கள் ராசியை பார்ப்பதாலும் பூமி காரகனான செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதாலும் பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய். சிம்மராசி அன்பர்களே, இன்று 6ஆம் இடத்தில் இருக்கும் விரையாதிபதி சந்திர பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நன்மை தரும். தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், குரு. கன்னிராசி அன்பர்களே, இன்று ராசியில் இருக்கும் குரு பகவானுக்கு திரிகோணப்படி சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தம் பெறுகிறார்கள். உங்களுடைய புகழ் பரவும். நீங்கள் செய்யும் செயலால் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், குரு. துளாராசி அன்பர்களே, இன்று சுகஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் சந்திரன் மற்றும் செவ்வாயால் உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். சுகம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். பயணங்கள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று தைரியம் அதிகரிக்கும். ராசிநாதன் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பாக்கியாதிபதி சந்திர பகவான் தனது 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை சேரும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த காரிய தடங்கல்கள் நீங்கும்.
நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த தொழில் இன்று விரிவாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், குரு. மகர ராசி அன்பர்களே, இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை தனது 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறார். ராசியில் சப்தமாதிபதி சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இன்று அடியோடு மாறும். அதே வேளையில் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன் ஜாக்கிரதையாக பார்த்து கொடுப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சனி. கும்பராசி அன்பர்களே, இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பணியின் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வெளிநாடு வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நல்ல சம்பளத்துடன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தடைபட்டிருந்த கல்வியை முடிப்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன், சனி. மீனராசி அன்பர்களே, இன்று லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு இதமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறவர் சந்திரன். திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன். திருவோண நட்சத்திரத்தின் 4 பாதங்களுமே மகர ராசியில தான் இருக்கு. திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தினுடைய அம்சம் மேஷ ராசியிலும், 2ஆம் பாதம் ரிஷபராசியிலும், 3ஆம் பாதம் மிதுன ராசியிலும், 4ஆம் பாதம் கடகராசியிலும் அமைந்திருக்கும். திருவோண நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சந்திரன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருவோண நட்சத்திரத்தினுடைய ராசியாதிபதி சனி. இதில் பொதுவாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருப்பார். ஆனால் அவருடைய அந்த வீடு, திருவோண நட்சத்திரத்தினுடைய வீடு அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் பொதுவாக மாநிறமாக இருப்பார்கள். சந்திரன் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது 3 நட்சத்திரம்: ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுமே பொதுவாக அவர்களுடைய முகம் அப்படிங்கிறது வட்ட முகமாக இருக்கும். ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய முகம் மட்டும் வட்டமாக இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய முகம் நீள் செவ்வகமாகவும், திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சதுர முகமாகவும் அமைந்திருக்கும். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் சந்திரன் வானத்தில் இருக்கோ அப்போ அவங்க சந்திரனை கண்களை அகல திறந்து சந்திரனை வழிபடுவது மிக மிக சிறந்த பரிகாரம். பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது ஒரு நல்ல பரிகாரம். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும், தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் துளசி இலைகளை சாப்பிடுவதும் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு எண்ண ஓட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது மனம் ஒருநிலைப்படுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அந்த மனம் ஒருமுகப்படுவதற்கான இந்த யோகா பண்ணுறது, அப்புறம் டெய்லியும் ஒரு மணி நேரம் யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறது, இது மாதிரியான பயிற்சிகளை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா மனம் ஒருமுகப்படும். இவங்களுக்கு இயற்கையிலேயே முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். அதனால் இயற்கையிலேயே பார்த்தோம்னா இந்த திருவோண நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு ஒளி இருக்கும். திருவோண நட்சத்திரங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க லைஃப் பார்ட்னர் பேச்சை கேட்டு நடப்பது மட்டும்தான் இவங்களுக்கு நன்மையாக இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேச்சை கேட்கணும். மகர ராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவர் பேச்சையும்,
மகர ராசியில் பிறந்த ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியினுடைய பேச்சையும் கேட்டு நடப்பது நன்மை தரும். அவங்களுடைய முடிவை அவங்க எடுக்கக்கூடாது. அவங்க வந்து யார்கிட்டையாவது கலந்து ஆலோசனை செய்து இவர்களுடைய முடிவை வேறு யாராவது எடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசி பலன் மற்றும் நாளையினுடைய ஜோதிட செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.